26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் 15,000 பக்கம் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ வரும் சார்? குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அக்டோபர் வரை விலை ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று அப்படியே இருக்கும் அல்லது டவுன் ஆகும். அக்டோபருக்கு மேலே நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கு பெண்ணுடைய ஜாதகத்தால் அந்த கோடீஸ்வர யோகம்லாம் வரும். எப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சத்தில் இருந்தாக்க அது உச்சத்தில் இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரம். நீசத்தில் இருந்தாக்க ரொம்ப ஏழ்மையான இடத்துல தான் திருமணம். நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடியது மணி அப்படிங்கிறது தான். நீங்கள் வரும்போதெல்லாம் மணி அட்ராக்ஷனை பற்றியும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, கண்டிப்பாக மணி ஃப்ளோ நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சாய்ஸ் ஒன்று இருக்கும். முட்டாள்தனமாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சு பார்த்துக்கலாமே. எப்போ பணம் வாங்கினாலும் லெஃப்ட் பாக்கெட்டில் வைக்க சொல்லி, கீழ் பாக்கெட். எப்போதுமே பணம் என் பேங்கில் இருக்கணும், என்னோட ஜிபேயில் இருக்கணும், என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ரகசியம். பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பிரபல ஜோதிடர் கனியர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. இப்போ நீங்க நிறைய ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க சார். எவ்வளவு பார்த்துருப்பீங்க நம்பராலே சொல்லவே முடியாது. ஆனா சில பேர் சொல்ற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, இந்த ஜாதகம் பெண் ஜாதகமே கிடையாது, ஆண் ஜாதகம். அப்படிலாம் சொல்லவே முடியாது. நிறைய பேர் சொல்றாங்களே சார். என்னால் முடியவே முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் பாதத்தில் பிறந்த ஆண், 2ஆம் பாதத்தில் பிறந்த பெண்ணு, 3ஆம் பாதத்தில் பிறந்த ஆண், 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்ணு அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஒன்று உண்டு. ஒன்றாச்சா? அதே மாதிரி டிகிரியில் 1 டிகிரி, 3 டிகிரி, 5 டிகிரி, 7 டிகிரி இதெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறது ஒன்று உண்டு. அதே மாதிரி முதல் 15 டிகிரிக்குள்ளே ஆண் உரையில் பிறந்த ஆண் குழந்தை, பெண் உரையில் பிறந்த பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா அவர் ஆண்னு சொல்லிடுவார். இல்லைங்க சார் பெண் அப்படின்னு அந்த டயத்தில் பிறக்கலைன்னு டயத்தை மாற்றிடுவாங்க. அதனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது சொல்கிற இதுவும் இல்லை. ஒரு ஜாதகத்தில் ஆண் குழந்தை அப்படின்னு எழுதப்பட்ட ஜாதகத்தில் ஆணுக்கு சொல்கிற பலன் மாறும், பெண்ணுக்கு சொல்கிற பலன் மாறும். பெண்ணோட ஜாதகத்தில் ஒரு சில அம்சங்கள் இருக்குது, அது அவள் அந்த இதுக்கு பெண்ணுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உதாரணமாக பெண் ராசிகளில் அதிக ஆண் கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை இது பெண் கிரகங்கள் பிறக்கும். இப்போ உதாரணமாக ஒரு ராசி, அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணோட ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் பெண் ராசியில் அதிகமாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். ஆண் கிரகங்கள் ஆண் ராசிகள்லேயே இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். இது ஒரு பாயிண்ட் தான், இன்னும் அதுக்கு மேலே நிறைய பாயிண்ட் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி எந்த குழந்ை பிறக்கும்ன்றதை நம்ம சொல்கிற அளவுக்கு இது ஜாதகத்தில் இந்த ஜாதகம் உறுதியாக பெண் ஜாதகம்னு நிரூபிக்க முடியவே முடியாது. சொல்கிறவங்க அல்லது எனக்கு தெரியாது, எங்கள் வாத்தியார் ஒரு வேளை சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்கலாம், அல்லது சொல்லிக் கொடுத்து நான் கேட்காம இருந்திருக்கலாம். தங்கம் எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிறது, ஆசைப்படுறது அதிகமாக. நீங்கள் தங்கத்தை பற்றி பேசினாலே எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் சார். இப்போ சமீபத்தில் ஒரு சவரனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 பக்கம் ஏறி இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக், இவ்வளோ ஏறும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு. இப்பயுமே ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் 15,000 பக்கம் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ வரும் சார்? குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாஸ்திர ரீதியாக நான் சொல்கிறேன், எப்பெல்லாம் குரு கடகராசிக்குள்ளே இருக்காரோ அப்போல்லாம் தங்கம் அதே நிலையில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 12 வருடங்களுக்கு முன்னாடி ரிவர்ஸ் போய் ஆய்வு பண்ணி பார்க்கணும். இன்றைய நிலவரத்தை வச்சோ நம்ம போகிற வச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். ஒரு சில வருடங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா குரு உச்சத்தில் இருக்கும்போது டவுன் ஆனதும் இருக்குது, பயங்கரமாக டவுன் ஆனதும் இருக்குது. இந்த 2 விஷயந்தான் நடக்குமா ஒழிஞ்சு விலை ஏறாது. அக்டோபர் வரை விலை ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று அப்படியே இருக்கும் அல்லது டவுன் ஆகும், விலை ஏறாது. இதுதான் இன்றைக்கி. அக்டோபருக்கு மேலே நமக்கு சிம்மராசிக்கு போயிடுறாரு. அப்போ சிம்மராசிக்கு போகும்போது அதனுடைய பலன் மாறும். இன்னும் கொஞ்சம் என்னன்னாக்கா இன்னும் துல்லியமாலாம் எடுக்கலாம். எப்பப்போ விலை டவுன் ஆகும், எப்பெல்லாம் விலை ஏறும், குருவுக்கு சுக்கிரனுக்கு 6 8 வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த அளவுக்கு விலை ஏற்றம் இருக்காது. இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறதுமே தொடர்ந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு குரு கடகத்தில் வரும்போது மட்டும்தான் இப்படி இருக்கும். போருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போருக்கு அதாவது போர்னால நம்ம யூகம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த தங்கத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, தங்க விலையேறிச்சுன்னா நான் சொன்னேன் பார்த்தியா தங்க விலையேறிச்சு, தங்க விலையிறங்கணுன்னா ஒரு குரூப் போடுவாங்க, தங்க நான் விலை இறங்கிச்சுன்னு சொல்லியிருந்தாதியா விலை இறங்கிடுச்சு அப்படின்ற ஃபார்மெட் இல்லை. ஒரிஜினலாக இந்த சாஸ்திர ரீதியாக ஜோதிடத்தில் அழகாக கண்டுபிடிக்கலாம். மழை பெய்யறதை கண்டுபிடிக்கலாம், போர் நடக்கிறத கண்டுபிடிக்கலாம், எல்லாமே நம்மளோட இதில் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு தானே இருக்குது. 4வது முறையே இன்னைக்கு நம்ம பெட்ரோலால் தான் இந்தியா வல்லரசாக போகுது. அப்படியா சார்?
நீங்கள் பெட்ரோல் பாருங்கள், நம்ம வாங்கி விற்பனை பண்ணி நிறைய வருமானத்தை ஈட்ட போகிறோம். ஆனா நம்மளே வெளியில இருந்து தானே சார் வாங்கி இதுதான் அதுதான் ஜோதிடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நம்ம வாங்கி அந்நிய செலாவணியால் நமக்கு யோகம் கிடைக்க போகுது. பெட்ரோல் விற்பனை பண்ண போகிறோம் நம்ம. ம். அடுத்து நீங்கள் வருவீங்க, கேட்காம விட மாட்டீங்கன்னு தானே சொல்கிறேன். கண்டிப்பா கேட்பல கரெக்டாக சார். கேட்கலாம். நமக்கு தான் ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் உறுதியாக உண்டு. ஏன்னா பெட்ரோல்னால நமக்கு மைனஸ் வராது. எப்பயுமே நீங்க வந்து தற்சமயத்துக்கு இப்போ ஏறுற மாதிரி தெரியும். ஆ. அதெல்லாம் ஒன்றும் பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லா நாடுகளை விட நம்ம இன்றைக்கும் ஸ்டேபிள் தான் இருக்கும். என்னங்க, ரொம்ப கவனமாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பெட்ரோலியத்தால் லாபம் உள்ள ஆண்டு இந்த ஆண்டு. ஆனா சொல்றாங்களே சார் 2026ல லாக்டவுன் வரும்ன்றாங்க. அதுதான் பொதுவாக இருக்குது. அது என்ன சூழ்நிலைகள் இப்போ வந்து நமக்கு பதட்டங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு இந்தியா வந்து ரொம்ப பாதிக்காது. ம். அந்த மாதிரி பாதிப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிற நேரத்தையே ஸ்கூல் இந்த டைம்கள்லாம் மாற்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம். அதனால் இது வந்து இந்த நேரத்தில் போகிறத பற்றி நம்ம பேச வேண்டாம். புதிய விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அது சொல்லக்கூடாது இல்லையா? பணம் சார் எல்லாருமே எதிர்பார்க்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கு வந்து பெண்ணுடைய ஜாதகத்தால அந்த கோடீஸ்வர யோகம்லாம் வரும் ஆமாம். அப்படின்னு எந்த ராசி கணவருக்கு மனைவியால ஒரு கோடீஸ்வர யோகம், கோடீஸ்வர மனைவி கிடைப்பாங்க சார்? இல்லை, நட்சத்திரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற பலன்லாம் இருக்குது. ஒரிஜினல் ஜாதகத்தை வச்சு நம்ம எடுக்கலாம். ம். இப்போ ஒரு பையனோட ஜாதகத்தை இருக்குது, அதை லக்னம் சொல்கிறோம் இல்லையா? இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை தான் நம்ம வந்து வரக்கூடிய மனைவி எப்படி அமைவான்றதை கண்டுபிடிக்க முடியும். 7ஆம் இடம் என்பது அவளுடைய தோற்றம். 2ஆம் இடம் தான் பணக்கார மனைவி வருவாளா, இல்லை ரொம்ப ஏழ்மையான மனைவி வருவாளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சத்தில் இருந்தாக்க, அது உச்சத்தில் இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர மனைவி. ஆட்சியில் இருந்தாக்க ஓரளவுக்கு நல்ல மனைவி தான். சுமாராக திரிகோணத்திலே கேந்திரத்திலே இருந்தாலும் ஒரு நல்ல மனைவி கிடைப்பா. நீசத்தில் இருந்தாக்க ரொம்ப ஏழ்மையான இடத்துல தான் திருமணம் பண்ணணும். அதே மாதிரி 6, 8, 12 போயிடுச்சு, 2ஆம் இடத்த அதிபதி 6, 8, 12 போயிடுச்சுன்னா இவன் மனைவினால் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மனைவிக்கும் வருமானம் இருக்காது, இவனுக்கும் வருமானம் இருக்காது. இவன் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி ஏன்டா கல்யாணம் பண்ணான், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கோடீஸ்வரனாக இருந்தேன், இப்போ இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெண்ணோட ஜாதத்துலேயும் 2ஆம் இடத்தை தான் நம்ம எடுக்கணும். 2ஆம் இடத்த அதிபதி பலம் பெற்று இருந்தால் அவனுக்கு நல்ல கோடீஸ்வரனான கணவன் கிடைப்பான். இதில் இந்த ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 2ஆம் இடத்த அதிபதி வாங்கிய நட்சத்திரம் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் கோடீஸ்வர யோகம் உண்டு. இல்லாட்டி 2ஆம் இடத்த அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகங்கள் உண்டு. அந்த மாதிரி பொதுவாக உண்டு. ஏன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா மிருகசீரிசம், பூரம், ஏன்னா அதே மாதிரி பூசம், இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு, அவிட்டம், இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள இடங்கள்ல திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடியது மணி அப்படிங்கிறது தான். நீங்க வரும்போதெல்லாம் மணி அட்ராக்ஷனை பத்தியும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, கண்டிப்பா மணி ஃப்ளோ நிறைய இருக்கும்னு சொல்லுவீங்க. இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சாய்ஸ் ஒன்று கொடுப்போம். முட்டாள்தனமாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சு பார்த்துக்கலாமே. நம்ம இலக்கவா போகிறோம், செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்க்கலாம். எப்போ பணம் வாங்கினாலும் லெஃப்ட் பாக்கெட்டில் வைக்க சொல்லுங்கள், கீழ் பாக்கெட்டில். நம்ம பேண்ட் பாக்கெட்டில் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, ரைட் சைடு இருக்கு இல்லையா, இது ஒரு ரகசியம். ரைட்டுங்களா? வச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு அடுத்த டயத்தில் பார்ப்போம். ஒன்று. அடுத்தது, அப்போ ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆஃபீஸில் நம்ம கேஷ் ட்ராவர் வச்சுப்போம். பின்னாடி திருப்பதி படம் இருக்கணும். திருப்பதிக்கு லெஃப்ட் கை இருக்கு இல்லையா, அந்த சைடில் நம்ம உட்காந்து கேஷ் வைக்கணும். எப்போதுமே பணம் கையில் நிற்கும், வந்துக்கிட்டே இருக்கும் பணம். ஏன்னா 100 ரூபா வந்தாலும் பணம் தானே உங்களுக்கு. அதுக்காண்டி கட்டுக்கட்டாக வரும்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன தொழில் பண்ணுறியோ, உனக்கு என்ன பலம் இருக்கோ, அந்த விரலுக்கு தகுந்த வீக்கம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீ என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுக்கு தகுந்த வருமானம் உண்டு. அது வந்து லாஸ் ஆகாது. இந்த 2 விஷயத்தை செஞ்சு பாருங்கள், கட்டாயம் நம்ம மன மகிழ்ச்சி அடைகிறது அளவுக்காவது பணம் கிடைக்கும். கடன்கள் நீங்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயம்? கடனை கட்டணும். இல்ல சார், நீங்க ஏற்கனவே மணி ஃப்ளோன்ற பட்சத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க சார். இந்த 20 ரூபாய் நோட்டை வந்து ஒரு தின் கவர்ல போட்டு பர்ஸ்ல வைங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நிறைய பேர் கேட்ட விஷயம் இந்த கடன் தீர்வு. உண்மையிலே 100% இந்த 20 ரூபா நோட்டு வந்து சக்ஸஸ் ஆகுது. ஒரே ஒரு 20 ரூபா நோட்டை பத்திரமா எப்போதுமே பர்ஸில் வச்சுக்கணும். ஏன்னா அது நல்ல விசேஷம் தான். ஏன்னாங்க இப்போ வந்து நம்ம பர்ஸ் இருக்கு இல்லையா, வாசனை திரவியங்கள் ஏதாவது இருக்க மாதிரி வச்சுக்கிறோங்க. நீங்கள் நிறைய பேரோட ஹேண்ட்பேக்லாம் வாங்கி பாருங்கள், ரொம்ப பேடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து வாசனை இருக்க மாதிரி வச்சுக்கிறணும். அப்படி இருந்தாவே இவங்களுக்கு வந்து கடன் கட்டுற அளவுக்கு பண வருவாய் உண்டு. அப்புறம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கடன் கட்டணும். எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க, கவனித்து பார்த்தீங்கன்னா.
6 to 7 அதே மாதிரி 1 to 2 இந்த நேரத்தில் 100 ரூபாயாவது பணத்தை கொடுத்துடணும். ம், ம். அதுக்கு அடுத்து வியாழக்கிழமை கடன் கட்டணும். இந்த 2 நாளுக்கு கடன் கட்டணும். இரவல் வந்து கொடுக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை சம்பளம் கொடுக்கக்கூடாது. சொல்லப்போனால் ம். லேபர்ஸுக்கு சம்பளமே கொடுக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை. அவனும் வரமாட்டான், நம்மக்கிட்டையும் பணம் தங்காது. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை யார்கிட்டையும் தனம் கொடுக்கக்கூடாது பணம். என்னங்க, கடன் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை கட்டலாம். கடன் வாங்கவே கூடாது. வாங்கினா அது பெருகி கொண்டே இருக்கும். ம். அப்போ செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் அந்த கடனை கட்டணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கடனாக கட்டணும். அதுக்கு அடுத்து ஒரு பிரம்மாண்ட ரகசியம், ரைட்டா, எப்போதுமே பணம் என் பேங்கில் இருக்கணும், என்னோடய ஜிபேயில் இருக்கணும், என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ரகசியம். பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்க பணத்தை பூரா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். 10 பைசா இருக்கக்கூடாது, 1 பைசா கூட இருக்கக்கூடாது. எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? சம்சாரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை இந்த பெண்கள் கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அல்லது குழந்தைகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இவங்கள்ட்ட பணம் இருக்கக்கூடாது, அந்த பேங்க்கில் இருக்கிற எல்லா பணத்தையும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏழ்மையாக இருக்கோம். நம்மக்கிட்ட என்ன கோடியாக இருக்க போது, 10 கோடியாக இருக்க போகிறோம், 10,000 வச்சுருப்போம், 50,000 வச்சுருப்போம், இல்லை 2 லட்ச ரூபா வச்சுருப்போம். டபார்னு அனைத்தையும் பொட்டாட்டி பேரில் அனுப்பிச்சி விட்டுறாடி தானே, திருப்பி கிடச்சிரும். முடியாது. அதே அளவுக்கு பணம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் சம்பாரிச்சிருவோம். குபேரன் மட்டும்தான் இழந்ததை மீண்டும் பெற்றார். அதுதான் ரகசியம். ரகசியத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்லுறோம். ஏன்னா குபேரன் அனைத்து செல்வத்தையும் இழந்துட்டார். திருப்பி போய் பெருமாள்கிட்ட கேட்குறார். பெருமாள்கிட்ட கேட்டு நெல்லி மரம் வச்சு, கருநெல்லி மரம் வச்சு வீட்டில் தோட்டத்தில் அப்படின்னு சொல்கிறார். வச்சு வளர்த்ததுக்கு முன்னாடி தான் எவ்வளோ பெரிய பெருமாளுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். திருப்பதி பெருமாளுக்கே கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தாரு, இன்னும் வட்டி வாங்கிட்டு இருக்காருல்ல. அதே மாதிரி உண்மையிலேயே இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் இருக்கணும், கும்பத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. கும்பத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வீட்டுக்காரே வச்சுக்கிடுவார். அதையும் பார்த்துக்குங்க. ஆமாம், ஒரு சாய்ஸ். நான் ரொம்ப கஷ்டமான, எனக்கு பரிகாரமே சொல்லவும் தெரியாது. எது இயல்பாக இருக்கிறது செஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றத செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் வந்தீங்கனாலே நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நல்ல வாய்ப்பை ஆதன் டிவி கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதை பார்க்குறதுனால நிறைய பேர் சந்தோஷமாக பேசுகிறாங்க. அந்த வாய்ப்பை தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருங்க. நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.